मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஜோர்தார், நீ பாத்துக்கிட்டே இரு. போப்பட்டையும் பண்ணியையும் நாம தோக்கடிப்போம். எப்படியாவது நீ குயினையும் கவரையும் போட்டுடு. ஜோர்தார், எப்படி இருக்க? நல்லாவே இல்ல. குயினை போடுறான், ஆனா கவர் அவனால போடவே முடியல. ஏப்பா, அவர் எப்படி இருக்கான்னு விசாரிச்சாரு. சூரியன் மேல துண்ட போட்டு சாயந்தரமா மாத்தலாம். ஜோர்தார், நீ எனக்காக முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். ஜோர்தார், சக்சஸையும் கேமையும் எப்பவுமே பாதியில விட்டுட்டு போக கூடாது. என்ன புரிஞ்சுதா? கண்ணா சார் சொல்றாருல, எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்புறம் ஆன்ட்டிக்கு வேற அர்ஜென்ட்டா ஒரு கொரியர் அனுப்பி வைக்கணும். சரி சரி, நான் மீட்டிங்க்கு போறேன். ஓ, இல்ல இல்ல இல்ல, நான் மீட்டிங்க்கு போறேன், நீ போய் கொரியர் அனுப்புன்னு சொன்ன. சரி, நான் செஞ்சிடுறேன். மாங்காய் இன்னும் பழுக்கல, கொஞ்சம் காயா இருக்கு. எந்த வேலையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டா. ஜோர்தார் ரொம்ப நல்லவன். கைத்தட்டல்ஸ். சரி வாங்க, என்ன கொரியர் அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க. நல்லவனா காட்டிக்க நினைக்கிறான்ல, என்னைக்காவது ஜோர்தார் சிக்கல்ல மாட்டிக்க போறான் பாரு. இப்போ நாம தான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இப்ப 3 பேர் மட்டும் எப்படி கேரம் விளையாடுறது? உலகத்துல தீர்வே இல்லாத எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ ஒரு சான்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி விளையாடு. என்ன புரிஞ்சுதா? எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு நினைச்சியா? ஒரே கேம்ல 2 தடவை தோக்குறதுக்கு நான் விளையாடவே மாட்டேன். இதையா கொரியர் அனுப்பி வைக்கணும்? இதுல அப்படி என்ன சார் இருக்கு? நம்ம நகரத்துல இதுனா ரொம்ப ஃபேமஸ். இதுல என்னோட ஆன்ட்டிக்கு 50 கிலோ மாம்பழம் இருக்கு. கைத்தட்டல்ஸ். இந்த வேலையை முடிச்சிருவல்ல? இல்ல 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 இல்ல. இன்னைக்கு ஜோர்தார் கிட்ட தான் உதவி கேட்கணும். இங்க வா. இல்ல இல்ல, உன்னால எப்படி வர முடியும்? நீதான் பாக்ஸ் கடியில சாக்ஸ் மாதிரி நரசிங்கி போயிட்டியே. இந்த பாக்ஸோட வெயிட் உன் வெயிட்டை விட அதிகமா இருக்கு. உன் தகுதிக்கு மீறி நீ வெயிட்டை தூக்கணும்னு நினைச்சினா உன் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். அப்புறம் உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை போயிடும். புரிஞ்சுதா? எந்த வேலையை செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும் தான் ஒத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? கண்ணா சார் கொரியர் அனுப்பணும்னு சொன்னாரு. என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு வேலை பண்ணு, பாக்ஸ தூக்கி வண்டியில வை, மூளைய பயன்படுத்து, வண்டிய தள்ளு, பாக்ஸ கொரியர் பண்ணு, வண்டிய கேரேஜ்ல ரிப்பேருக்கு விட்டுடு. அப்புறம் என் வேலையும் முடிஞ்சிடும். ஓகே. அட என்ன ஓகே? உன்னால பாக்ஸையே தூக்க முடியல, அப்புறம் எப்படி அந்த பைக்கை தள்ளிட்டு போவ? ஆனா பாக்ஸ பைக்ல வச்சுப்பான். ஏ டாங்கி, ஆனா இவன் தானே பைக்கை தள்ளிட்டு போனோம். இங்க வா. ஜோர்தாரே தன்னோட கஷ்டங்களை சொல்லாம இங்க நிக்கும் போது உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? நீ ஏன் இப்படி குதிக்கிற? ஜோர்தார், உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஜோர்தார் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறான். நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஜோர்தார், மார்க்கெட் பக்கமாவா போற? ராஜாப்பூர் போற பஸ் நிறுத்து, நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடுறேன். நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க, நிறுத்துங்க.
சீக்கிரம் வாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜோர்தாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட வந்து இடிக்கிறதுக்கு உனக்கு ஏன் பஸ் தான் கிடைச்சதா? அட உன்னால எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஜோர்தார், இவன் நல்லா தான் இருக்கான். ஆனா என்னோட பைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சே. இப்ப இந்த பைக்கை சரி பண்ற பணத்துல ஒரு புது பைக்கே வாங்கிடலாம். மனசுல இருந்த ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஆன்டிக்கு வாங்கின மாம்பழம் எல்லாம் வீணா போச்சு. பாபி வந்துட்டேன். என்ன நடந்துச்சு இங்க? பாபி, நீ சொன்ன வேலையை செஞ்சுட்ட. பஸ் நிறுத்திட்டமா? உன்னை யாரு இந்த பஸ்ஸை நிறுத்த சொன்னது? ராஜாப்பூர் போற பஸ்ஸை தான் நிறுத்த சொன்னேன். அது ராஜாப்பூர், இது பாஜாப்பூர். உன்னால என் தம்பியோட கல்யாணத்துக்கு என்னால போக முடியாம போயிடுச்சு. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னோட ஹஸ்பண்ட் பாக்ஸர் ஆக்கும் பாக்ஸர். எப்பா இதெல்லாம் தூக்குங்கப்பா, பஸ் போகணும், நேரம் ஆயிடுச்சு. இங்க வா, உன் கண்ணை நல்லா உருட்டி பாரு. இங்க ஏதாவது தூக்குற மாதிரி இருக்கா? உன் பஸ் ஸ்டார்ட் பண்ணு, இது மேல ஏத்திட்டு கொண்டு போ. ஆனா ஜூஸ் குடிக்கணும்னா வெளியே போகணும். ஆனா மீதி இருக்கிற மாம்பழத்து மேல டயரை ஏத்தி மாம்பழம் ஜூஸ் ஆக்குங்க. கைத்தட்டல். இங்க வா, கையை தட்ட சொல்றேன். 2 தட்டு தட்டி உன் கண்ணத்தை செவக்க வைக்கிறேன். எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கா? சாரி, நான் உங்க வேலை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். பரவாயில்ல விடு, உன் கண்ணீரை தொடச்சிக்க. எப்படி இருந்தாலும் நான் புது பைக் வாங்கி ஆகணும். நடக்கலன்னு விட்டுட்டு போ, வேலை தானே. நானே வாங்கிக்கிறேன், அது மாம்பழம் தானே. கைத்தட்டல்ஸ். ரொம்ப நன்றி. இருந்தாலும் அடுத்த தடவை எல்லாரும் வேலையையும் ஒழுங்கா செய்யறேன். ஏன்பா, இது நிச்சயமா வேலைக்கு ஆகாது. இந்த ஜோர்தாருக்கு முடியாதுன்னு சொல்ல கத்து கொடுக்கணும். வாப்பா, வெளியில போய் சுத்திட்டு வருவோம். உனக்கு மூடு சரியாயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் கேரம் போர்டு விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேடம் ஊர்ல இருந்து வராங்க. ஆனா ஸ்டேஷன் போறதுக்கு போர் அடிக்குது. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஜோர்தார், நீ போய் ட்ரெயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. ஓகே. ஆனா நான் ட்ரெயினை எப்படிமா வீட்டுக்கு கொண்டு வரது? சரி, அதை விடு. நம்ம வீட்டுக்கு போய் பார்ட்டி பண்ணுவோம். உன்னோட மூடும் சரியாயிடும். இன்னைக்கு பௌர்ணமி. நீ அந்த நிலாவை காட்டி டிராயிங் ரூமுக்கு கொண்டு வா. சரி. நிலாவை எப்படி நான் கட்டி இழுக்க முடியும்? அது என்னால முடியாது. என்ன முடியாதுங்கிற? நீ ஏதாவது வேலை சொன்னா சரின்னு தானே சொல்லுவ. அடே டாங்கி, இந்த வேலை யாராலையும் செய்ய முடியாத வேலைமா. பன்னி அதத்தான் உனக்கு புரிய வைக்கிறான். சில வேலைகள் உன்னால செய்ய முடியாததா தான் இருக்கும். ஆமா, அது பன்னியாலேயோ போப்பட்டாலேயோ செய்யக்கூடிய காரியமா இருக்கும். ஆனா உன்னால முடியாததா இருக்கும். ஹனி, நாங்க ஜோர்தாருக்கு புரிய வைக்கிறோம். நீங்க 2 பேரும் அவனுக்கு புரிய வச்சீங்க. நான் யோசிச்சேன், நான் அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லையா, நானும் அவனுக்கு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். அடடா, ஆனா நீங்க எனக்கு என்னமா புரிய வைக்க நினைக்கிறீங்க? நீ எந்த வேலை சொன்னாலும் சரி செய்யறேன்னு சொல்ற. அதுவும் அந்த வேலை உன்னால முடியுமா முடியாதான்னு யோசிக்காமலே. முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோ ஜோர்தார். சில சமயங்கள்ல முடியாதுன்னு சொல்றதுனால எந்த பிரச்சனையும் உன் முன்னால இருக்காது. எந்த ப்ராப்ளம் உட்கார்ந்து இருக்கோம் அதை தாண்டி குதிச்சு ஓடி போயிட. நீ கியூட் ஆனவன். நீ ஒரு மாப்பிள. சரியான ஆண் அழக. நீ எங்க தோஸ்து. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், நீ ஒரு டாகி தான், சூப்பர் டாகி கிடையாது. ஜனங்க உன்னோட அப்பாவித்தனத்தை, அன்ப, நல்ல எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க செய்ய கூடாது. அதுக்கு நோ சொல்ல கத்துக்கோ. நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனிமே நானும் மத்தவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்றேன். சபாஷ். ஜோர்தார், ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் பாஸ்தா செஞ்சு தரியா? முடியாது.
என்ன பாக்குறீங்க? நீங்க தானே முடியாதுன்னு சொல்லி கத்து கொடுத்தீங்க. ஏன்பா நண்பர்கள் கிட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்ல கத்துக்கிட்டேன். பாத்தீங்களா, உபயோகமா இருக்கு. இனிமே நான் சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இப்போ எங்களுக்கு பசிக்குது, என்ன புரிஞ்சுதா? சரி, பாஸ்தா செய்ய வேண்டாம், நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பா. முடியாது, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போறேன். உங்களுக்கும் வாங்கி தரேன். ஆனா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டம்மா. திரும்பவும் சொல்றேன், முடியாது. இவனுக்கு நல்லது சொல்லி கொடுத்தா நமக்கே ஆட்டம் காட்டுறானே. நாம எய்த அம்பு நம்மளே பதம் பார்த்துருச்சு, என்ன புரிஞ்சுதா? சரி விடுங்க, இப்பவாவது அந்த ஜோர்தார் முடியாதுன்னு சொல்றதுக்கு கத்துக்கிட்டானே. சரி சரி, ஹோட்டல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வாங்க போலாம்.